மக்களே கனடா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வரமாட்டேங்கிங்களா? என்னோட நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமாம், அங்கிள் வந்து பயங்கரமான ஒரு தமிழ் புலமை பெற்றவர். கவிதைகள் நிறைய பாடல் எழுதியிருக்காரு. பாடலாசிரியர், கவிதை ஆசிரியர். ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காரு அந்த அங்கிள். அவர் நமக்காக அங்கிள் அங்கே கேல்கரியில் போய் அங்கே பழைய காலத்து காரை, ஆயிரக்கணக்கான காரை வச்சு ஒரு பெரிய மியூசியம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மியூசியத்தில் போய் எல்லா காரையும் பார்த்துட்டு வந்திருக்காப்புலங்க. பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இதை வந்து உங்களோட சேனலில் போட்டு விடுங்கன்னு அனுப்பி விட்டுருந்தாப்புல. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதான் சொல்லுதேன், நீங்களும் கனடா வாங்க. நீங்களும் கனடாவில் வந்து இந்த மியூசியத்தெல்லாம் என்றைக்கு பார்க்குறது? ஏ அப்பா, காருன்னா காரு, நம்ம இப்போ வச்சுருக்க மாடல் கார் என்னங்க காரு? அங்கே போய் அந்த காரு கிட்ட நின்னாலே அதான் அந்த யூகேயில் வந்து நம்ம ராணி வருவாங்கள்ல, ராணி வந்து இறங்குற மாதிரி அப்படி இருக்குது அந்த காரெல்லாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குங்க. ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்குது. இப்போ அங்கிள் ஒரு புது பாட்டு வேறு எழுதியிருக்காங்க. அதை வேறு என்கிட்ட சொல்கிறேன்னாங்க. அதையும் அங்கிள் வந்து நான் சொல்லியிருக்கேன், ரெக்கார்ட்லாம் பண்ணி அனுப்புங்கன்னு. வீடியோ போட்டாங்கன்னா உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஒரு பெரிய பாடகருங்க. அதே மாதிரி நமக்கு இங்கே ஒரு நண்பர் இருக்கார், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்கார். நிறைய படங்களுக்கு டப்பு பேசினவர் இருக்கார். அவரையும் ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவர் தான் இந்த வேன்கோவர்லேயே நீயா நானா ப்ரோக்ராமை கோபிநாத்தை கூட்டிகிட்டு வந்து நடத்தினவருங்க கனடாவில். அப்பேற்பட்ட ஆளுங்க. ஒரு நாள் காட்டுறேன் வீடியோவில். வாங்க, நீங்களும் கனடாவுக்கு வாங்க, இந்த காரெல்லாம் பாருங்கள், சந்தோஷமாக இருக்குது.